நல்ல இடம் போட்டா எப்படியாவது அந்த ஓவர்லேப் வந்து கட்டாயம் இருக்கும். ஸோ இந்த கீபோர்டு வந்து விட்டுட்டு போனது. அதுக்கப்புறம் அடுத்து நடந்தது வந்து இந்த காலத்துல வந்து இப்ப இது வந்து 97, ஆனா ஒரு 93 போல ஒரு மாற்றம் வந்துச்சு. இந்த மாற்றம் என்னன்னா சில பேர் வந்து விண்டோஸ் 95ல ஃபாண்ட் தயாரிக்க தொங்குனாங்க. அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் இது மட்டும் எல்லாரும் செய்யறவங்க வந்து ப்ரோக்ராமர். நமக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ண தெரியும். முத்து, நான், சிவா எல்லாரும் ப்ரோக்ராமர், அதனால நம்ம செஞ்சுட்டு வந்தோம். ஆனா இந்த நேரத்துல ஃபாண்ட் செய்யறதுக்கு சில சாஃப்ட்வேர் வந்துச்சு. அந்த சாஃப்ட்வேர் வந்ததுனால கம்ப்யூட்டர் தெரியாதவங்க வந்து ஃபாண்ட் தயாரிக்க தோங்கினாங்க. முதல் ஃபாண்ட் பெரும்பாலும் செஞ்சவங்க வந்து டைப்ரைட்டர் மாதிரி தான் செஞ்சாங்க. காரணம் வந்து அந்த கான்செப்ட் டைப்ரைட்டர்லயே இருக்கு, அந்த கான்செப்ட் வந்து கம்ப்யூட்டர் பண்ணாங்க. ஆனா ஒரு வித்தியாசம், டைப்ரைட்டர்ல வந்து மீ அடிச்சா கொக்கி அடிச்சுட்டு தான் மா அடிக்கணும். ஆனா இது ஃபாண்ட் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அவங்க வந்து மா அடிச்சுட்டு கொக்கி வந்துச்சு. அது அந்த ஒரு ரிவர்ஸ் தான். டைப்ரைட்டர் கீபோர்டும் அந்த ஃபாண்ட் பேஸ் டைப்ரைட்டர் ஃபாண்ட்டும் இதுதான் வித்தியாசம். இது செய்ய வந்து இதே நேரத்துல தான் தாரகே ஃபாண்ட், பாமினி, அந்த மை லைஃப் ஃபாண்ட்லாம் வந்துச்சு. ஆனா அடுத்த இனோவேஷன் முதல் வந்து என்ன டைப்ரைட்டரு, அப்புறமா அந்த ஃபோனட்டிக் கான்செப்ட் வந்து மெய்யெழுத்து உயிரெழுத்து. அடுத்த இனோவேஷன் என்ன ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா இங்கிலீஷ் மாதிரி செய்ய தோங்கினாங்க. அதுல ஒரு முக்கியமான வந்து மைலாய். மைலாய் எனக்கு தெரியல, வேற ஆகமியெல்லாம் இருக்கு, வேற ஆளு செஞ்சிருக்காங்க. ஆனா கூட பாப்புலர் ஆனது வந்து மைலாய் ஃபாண்ட். காரணம் வந்து நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் படிச்சவங்க இந்த ஃபாண்ட் ஸ்கீம் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு அவங்க பயன்படுத்த தோங்கினாங்க. இது என்ன நடக்குதுன்னா, சரி 1993க்கு மட்டும் நம்ம வந்து எல்லாம் தமிழ்ல தான் திங்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் பிகினிங்ல இங்கிலீஷ்ல திங்க் பண்ண தோங்குறோம். கொஞ்சம் ரோமனைஸ் கான்செப்ட் வரப்போகுது. இதுக்கப்புறம் ஒரு இன்னோவேஷன் வந்துச்சு. ஆனா இது அப்புறம் நம்ம முதல் வந்து தமிழ் 99க்கு போறேன். ரோமனைஸ் கீபோர்டு சரி, நான் அப்பனா இதுக்கு வந்துடுறேன். இந்த நேரத்துல வந்து மலேசியால எனக்கு தெரிஞ்சதுல முத்து நெடுமாறன் வந்து ரோமனைஸ் கீபோர்டுன்னு கொஞ்சம் டிவியில என்ன ரேடியோல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இங்கிலீஷ்ல அம்மா நடிச்சா ஏஎம்எம்ஏ அடிச்சா அம்மான்னு வரும்னு. அது நான் பார்த்தேன். நிறைய பேர் வந்து கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆனாங்க, இங்கிலீஷ்ல சுலமா அடிச்சிடலாமே அந்த வரதுனால நிறைய பேர் வந்து அந்த ரோமனைஸ் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணாங்க. அது இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, தமிழ் அவ்வளவு தெரியாதவங்க தமிழ் அவ்வளவு கேஷுவல் தமிழ் டைப்பிஸ்ட் தோங்கினாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் முக்கியமா டைப் பண்ண வேண்டியவங்க தான் தமிழ்ல டைப் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா இப்ப ரோமனைஸ் கொடுத்ததுனால மாசத்துக்கு ஒருத்தர இல்லாட்டி வாரத்துக்கு ஒருத்தர அடிக்கிறவங்களும் ரோமனைஸ் கொஞ்சம் சுலபமா இருக்கிறதுனால அவங்களும் டைப் பண்ண தோங்கினாங்க. அதுதான் ரோமனைஸ்ல வந்து புதிய கான்செப்ட் வருது. இங்கிலீஷ்னால கூட ஆளு வந்து டைப் பண்ணி நீங்க ஆக்சுவலி வெளியே போய் கேட்டீங்கன்னா, பிளாகர்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா பெரும்பாலும் எல்லாம் ரோமனைஸ் கலப்பை தமிழா வச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. இதுல கான்செப்ட் பாத்தீங்கன்னா அம்மா வந்து இது. ஆனா இந்த ரோமனைஸ் கீபோர்ட்ல ரெண்டு புது கான்செப்ட் வந்துச்சு கீபோர்ட் சிஸ்டம்ல. முதல் கான்செப்ட் வந்து இதுக்கு முன்னாடி எந்த கீபோர்ட் அடிச்சாலும் கா அடிச்சா கே ஏதாவது அடிச்சா கா தான் வரும். ஆனா இந்த ரோமனைஸ்ல முதல் என்ன வருது, கே அடிச்சா இக்கு வருது, மெய் புள்ளி உள்ள எழுத்து தான் முதல் வருது, கான்னு வரல. இது ஒரு புது கான்செப்ட். முன்னால வந்து எப்போதும் கா பா எதை அடிச்சா அந்த பா கா தான் வரும். ஆனா இப்ப வந்து இப்பு இம்மு அந்த மாதிரி வருது. இது ஒரு ரெண்டாவது கான்செப்ட் என்ன வந்துச்சுன்னா, நெடிலுக்கு அடிச்சா ஏ ஏ அடிச்சா நெடில், ஐ ஐ அடிச்சா இந்த டபுள் கீ ஸ்ட்ரோக் வந்து நெடிலா மாறுது. இதான் இந்த ரெண்டு புது கான்செப்ட் வந்து ரோமனைஸ் கீபோர்ட்ல வருது. முந்தி வந்து ஆக்கு ஒரு தனியா, ஈக்கு ஒன்று தனியா இருக்கும், ஈக்கு ஒன்று தனியா இருக்கும். ஆனா இப்போ வந்து ரெண்டு கீ ஸ்ட்ரோக் வச்சுக்கிட்டு அந்த எழுத்து மாறுறது வந்து இது இந்த ரெண்டு புது கான்செப்ட் வந்து ரோமனைஸ்ல வந்துச்சு. இதுக்கப்புறம் அடுத்து நடந்தது வந்து தமிழ் 99 கீபோர்ட் வந்தது. ஆனா நான் முதல் தமிழ் 99 கீபோர்டை போட்டோன்னே எனக்கு வந்து புரியல, ஏன் வந்து எழுத்துலாம் இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு புரியல. அதுக்கப்புறம் ரெண்டாவது லெவல்ல சொல்றேன்.
ஆனா Tamil 99 கீபோர்ட்ல எனக்கு தெரிஞ்சது அடிப்படையில் வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஸ்பீடு, நீங்க இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து எஃபிஷியன்சி வந்து எங்க கீபோர்ட்ல எங்க எழுத போடுறதுன்னு தான் எஃபிஷியன்சியை பார்த்தோம். Tamil 99 கீபோர்ட்ல ஒரு ஸ்டெப் போதும், எப்படி வந்து கீ ஸ்ட்ரோக்கை குறைக்கலாம், கீ ஸ்ட்ரோக்கை குறைச்சி ஸ்பீடை வைக்கலான்னு அது அந்த புது கான்செப்ட் வந்து Tamil 99ல வருது. அதுதான் இந்த ரெண்டு கான்செப்ட், காக்கா வச்சா இக்கா. சில பேருக்கு பிடிக்கல, ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு, அது வேற. இன்னொன்று வந்து இன்னொரு புதிய ஒரு முதல் கான்செப்ட் வந்து காக்கா இக்கா, 3 ஸ்ட்ரோக் வந்து 2 வருது. ஆனா இன்னொரு புதிய கான்செப்ட் என்ன வருதுன்னா நான் அடிச்சிட்டு கா வச்சா இங்க. இது வந்து தமிழ் ரூல்ஸ் வருது. மெய் எழுத்து என்ன உயிர்மை என்ன வல்லினம் இல்லையம்மா இணை எழுத்து வந்து இப்ப வந்து திடீர்னு சாஃப்ட்வேர்ல கீபோர்டு வந்து ரூல்ஸ் வருது. இதுக்கு முன்னாடி ரூல்ஸ் வந்ததே இல்லை. மெய்யெழுத்து உயிரெழுத்து அவ்வளவுதான் ரூல்ஸ். இப்போ வந்து இணை எழுத்துல வந்து இந்த மாதிரி வருது, வந்து கீ ஸ்ட்ரோக் குறைக்கிறதுக்கு புது கான்செப்ட் ரூல்ஸ் வருது. இதெல்லாம் அப்புறம் வந்து வேற கீபோர்ட் கான்செப்ட்லயும் வரும். ஸோ இது வந்து இந்த 2 புது கான்செப்ட் வந்திருக்கு. நான் சொன்னது வந்து Tamil 99 கீபோர்ட்ல எனக்கு புரியல. என்ன புரியலன்னா இந்த எஃபிஷியன்சி பார்த்தா கா வந்து நான் சொன்ன மெய் எழுத்துல கூட தான். கா வந்து எனக்கு தெரிஞ்சதுல ஜெயில இருந்திருக்கணும். ஜெய் தான் ஹோம் கீன்னு சொல்லுவோம். ஏன் ஹெச்ல இருக்கு, ஏன் 2 சொல்லி நான் வந்து ஐல இருக்கு, டா வந்து ஓல இருக்கு, நடுவில் இருக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். 2 வருஷமா தெரியல. அதுக்கப்புறம் இவர் தயாரிச்சவர் சந்திச்சேன். தெரியல யாரு தயாரிச்சாங்கன்னு சொல்லல, ஒருத்தருக்குன்னு தெரியல. அவரு இங்கதான் இருக்காரு, என்னன்னா அப்புறம் தெரிஞ்சுக்கங்க யாருன்னு. அவர் எங்கிட்ட சொன்னாரு ஒரு புது கான்செப்ட். இது ஒரு Tamil 99ல இன்னொரு புது கான்செப்ட் என்ன வருதுன்னா முதல்ல வந்து கீ ஸ்ட்ரோக்கை குறைக்க பார்த்தாரு. இப்ப இன்னொரு என்ன செஞ்சிருக்காங்கன்னா நம்ம இங்கிலீஷ் கீபோர்ட்ல கோட்டி கீபோர்ட்னு சொல்லுவோம். சில எழுத்து வந்து இஆர் அடிச்சா இப்படி இருக்கும், மிடில் ஃபிங்கர் அது வந்து வேகமா வரும் இஆர். இல்லாட்டி இந்த ரைட்ல இந்த மிடில் ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கர்னா இப்படி சீக்கிரமா அடிக்கலாம். அந்த கான்செப்ட்ல இங்க இப்ப கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க என்ன நடக்குது. இல்ல இன்பா மாப்பா அடுத்ததா இருக்கு, இப்படி அடிப்போம் மாப்பா. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நாரா அடுத்த நெக்ஸ்ட் ஈச் அது. அதே மாதிரி இந்த அப்புறம் அது வந்து இணையத்து. அப்புறம் மேல இங்க வந்து இங்கா, அது வேற வழியில கா வந்து ரொம்ப தள்ள முடியாது, வேற வழியில அங்கதான் போட்டிருக்காரு. இன்னொன்னு வந்து இண்டா, இங்க பாத்தீங்கன்னா இணைய எழுத்து வந்து கிட்ட. அதான் 3வது கான்செப்ட் வந்து Tamil 99 3 புது கான்செப்ட் கொண்டாந்துருக்கு. ஆனா தெரியல ஏன் ஆராய்ச்சி பண்ணி. எனக்கு தோணுது வந்து இந்த மாதிரி புது கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி புது கான்செப்ட் செஞ்சா ஆராய்ச்சி பண்ணி எதுக்காக எது செஞ்சிருக்கோம் எப்படி செஞ்சிருக்கோம்னு போட்டுட்டு அப்பனா எடப் பண்ண ஈஸியா இருக்கும். தெரியல ஏன் செய்யல, இதுதான் எடுத்துக்கங்கன்னு அப்படி கொடுத்துருக்காங்க. ஆனா நிறைய செஞ்சிருக்காங்க இதுல. அடுத்தது வந்து திருப்பி நான் ரோமனைஸ் கீபோர்டுக்கு போடுறேன். வந்து நிறைய பேர் வந்து இப்ப ரோமனைஸ் பாய்க்கிறாங்க பிகாஸ் ஈஸி டு யூஸ். ஆனா ரோமனைஸ் கீபோர்ட்ல 2 கான்செப்ட் இருக்கு. எல்லாம் ரோமனைஸ் இங்கிலீஷ்ல அடிச்சா எல்லாம் ஒண்ணுதான், இல்ல வித்தியாசம் இருக்கு. 2 விதமான கீபோர்டு, அது ஒரு பாதி, அது நடுவில் பல சிஸ்டமும் இருக்கு.